அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 28வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 28வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 28வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 28வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரது நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் காவல் நீட்டிப்பிற்காக அவர் புழல் சிறையில் இருந்தவாறு காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவரினுடைய நீதிமன்ற காவலை மேலும் ஒரு நாள், அதாவது நாளை வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 28வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.